முக்தி பூர்ணம் மையாக மையாக சதுரக கோடிக்கால மக்கள் எடுத்த சர்வ மூல மந்திர நிர்வீக மாமீராகிய பகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு. இங்க கூடியிருக்க அனைவருக்கும் நமஸ்காரம். நீங்க நான் பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா, நன்முத்தரு கேளுங்கோ. இப்போ நன்முத்தருன்னா யாரு? நல்ல மனசு இருக்கிறவங்க. அவங்க மெய்ய காது குத்து செவி குத்து கேட்கறவங்களுக்கு தான் நன்முத்தர். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர் நன்முத்தர் நீங்க சபைக்கு வந்துக்கிறீங்க. இங்க மெய்ய கேட்கறதுக்காக நீங்க எல்லாரும் கூடியிருக்கீங்க. இப்போ இந்த நன்முத்தர் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுல ஒரு 5-6 விஷயம் நான் உங்ககிட்ட பங்கிக்க போறேன். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா, நாங்க எப்படி நம்ம விக்கிரக வழிபாடு பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தெய்வம் என்ன சொல்லிக்கிறாங்க, விக்கிரக வழிபாடு பண்ணக்கூடாது. அது நம்ம மெய்வீச்சாலைக்கு இந்த மார்க்கத்தை வந்துட்டோம்னா விக்கிரக வழிபாடு பண்ணக்கூடாது. எப்படின்னா, அது ஒரு கதை மூலியமா நான் சொல்றேன் நானு. ஒரு அப்பாவும் சின்ன பையனும் அவங்க ஒரு கோயிலுக்கு போறாங்க. கோயில் ரொம்ப கூட்டமா இருக்குது. எல்லாம் வரிசையா லைன்ல நின்னுக்கிறாங்க. அப்போ அந்த கோயிலுக்கு உள்ள சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கல் இருக்குது. படிக்கட்டுல கல்லெல்லாம் படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்ல சேர்ந்துக்கிறாங்க. அதுல கால வச்சு போய் மேல உள்ள சொல்ல அங்க அங்க பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த சிங்கத்துல எல்லாம் அந்த கல்லுலாம் சேர்ந்துருக்கிறாங்க. அது சின்ன பையன் பார்த்த உடனே அப்பா இந்த இந்த சிங்கம் எல்லாம் பார்த்து பாலதோரக்குங்களாம் அந்த இருக்கவங்க சிங்கம் கல்லுல சேர்ந்துச்சுப்பாங்க. அது பார்த்த உடனே அப்பா எனக்கு பயமா இருக்குது அவங்க அப்பா கிட்ட சொன்னப்ப அவங்க அப்பா என்ன சொல்றது, இதெல்லாம் பயப்பட வேண்டாம், இதெல்லாம் கல்லு தான் சொல்றாரு. அப்புறம் மேடம் உள்ள போய் கிட்ட கர்ப்பகிர அதாவது மூலஸ்தானம் கிட்ட போயிட்ட அப்புறம் அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, அப்பா அங்க பாருப்பா, அங்க நம்ம சாமி தெரியுதா உனக்கு? நல்லா கும்பிட்டுக்கோ, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ, உனக்கு என்ன ஆகணுமோ பிரார்த்தனை பண்ணிக்கப்பான்ட்டு கும்பிட்டுக்கோன்னு சொல்றாங்க. உனக்கு என்ன ஆகணுமோ அதெல்லாம் தெய்வம் கொடுப்பாங்கன்னு அவங்க அப்பா பையன்கிட்ட சொல்றாரு. சரி, அப்ப கோயில் பார்த்துட்டு வர சொல்ல அவங்க அப்பா பையன் கேட்குறாப்ப, என்னப்பா நீ ஃபர்ஸ்ட் இதுவும் நீ சொன்ன தெய்வம் அதுவும் கல்லு தான் இருக்குது. இது மட்டும் எப்படி நம்மளுக்கு கேட்டதெல்லாம் நம்மளுக்கு எப்படி நல்லது செய்யும்? எப்படி அந்த பாலதோருக்கு அந்த சிங்கம் இருந்தது, அது ஒன்றையும் நம்மளுக்கு பண்ணாது, நம்மளுக்கு பயப்பட வேணான்னு சொன்னீங்க. ஆனா அந்த சிலையை பார்த்து சாமி சிலை கல்லு தானே சேர்ந்தது, அது எப்படி நம்மளுக்கு நல்லது பண்ணும் அந்த கேள்வி கேட்ட அப்புறம் இது நம்மளுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் சங்கடமாயிடுச்சு. இது நம்மளுக்கும் கூடியிருக்கணும், நம்மளுக்கும் யோசிக்க வைக்கணும். எப்படி அதுதான் பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயம் நம்ம பழகிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம நிஜமான காய்கறி பழங்கள் தான் சாப்பிடுறோம். இதே பொம்மையா பொம்மை பழம் பொம்மை காய்கறி சாப்பிட முடியுமா? இப்போ நிஜமான மனைவி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கின்னு குடும்பம் நடத்துறோம். இதே ஒரு மனைவி கல்லுல சிலையில சேர்ந்து இது நம்ம அது கூட குடும்பம் நடத்த முடியுமா? மிச்ச காரியத்துக்கு எல்லாம் நம்ம நிஜமானதை தேடுறோம். ஆனா நம்ம தெய்வத்தையும் அதே மாதிரி நிஜமான தெய்வத்தை நம்ம தேடணும். இதுல கல்லுல இருக்க தெய்வத்தை நம்ம 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 தேடுறோம். இது நம்ம யோசிக்க வேண்டியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மெய்வேல் சேர்ந்தவங்க இந்த மாதிரி கூட சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, சம்பந்தி இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களாம் அவங்களாம் கோயில் கூப்பிடுறாங்க, கோயிலுக்கு அதனால போகாம இருக்க முடியுமா யோசிக்கிறாங்க. நம்ம மார்க்கத்தை வந்துட்டா கோயிலுக்கு நம்ம விக்கிரக வழிபாடு போகக்கூடாது. சில பேர் இன்னும் புத்திசாலித்தனமா நான் கோயிலுக்கு போறேன், அங்க போனா நான் மூலம் சொல்லிதான் இருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம அது மாதிரி நம்ம ஒரு தப்பான உதாரணம் ஆகக்கூடாது. இப்போ நாளைக்கு என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரங்களா, ஆமா மெய்விச்சால இருக்கிறாரு, அவர் போறாரு, அவர் கோயில் ஒரு உருவ வழிபாடு பண்றாருன்னு தவறான கருத்து நம்மளுக்கு வந்துடும். அதனால மெய்க்கு வந்துட்டா நம்ம உருவ வழிபாடு பண்ணாம இருக்கிறது தான்
இல்லன்னா நம்ம வந்து தெய்வம் சொன்ன உத்தரவுக்கு மீறினதா ஆயிரும். அப்ப அந்த பாவத்துக்கு நம்ம ஆளாயிரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கோயில் நம்மளுக்கு தேவைதான். கோயில் வேணான்னு சொல்லல. ஏன்னா, அது தெய்வம் இருக்கிறாங்கன்னு உணர்த்துறதுக்காக தான் நம்மளுக்கு அந்த கோயில் வந்து உருவாக்கிக்கிறாங்க. ஆனா, நம்ம அதிலேயே வந்து நின்னுடக்கூடாது. நம்ம வந்து நிஜமான தெய்வத்த நம்ம தேடணும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம தெய்வம் மேய்வுச்சாலை ஆண்டவர் வந்துருக்கிறாரு. அவர் 12 சன்னதுகளுக்கு கடிச்சு, நம்மளுக்கு 4 வேத நூல் வச்சு, அது மூல மந்திரம் குடுத்து, நம்மள எப்படி நம்ம வணக்கம் பண்ணணும், அத பண்ணி நம்ம வந்து சொர்க்க வாழ்க்கைக்கு நம்ப அடையணும். அதுதான் நம்மளுக்கு அதுதான் நம்ம நோக்கம் இருக்கணும். இப்ப மிச்சம் என்ன நீங்க என்ன கேட்கலாம். மிச்சம் நெறைய கோயிலெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நெறைய சக்தி வாய்ந்த குழந்தை இருக்குது. நல்லதெல்லாம் நடக்குது. நெறைய பேருக்கு வந்து உடம்பு நல்லா இருக்கு. சில கல்யாணம் ஆகுது. நெறைய பேர் கஷ்டங்கள்லாம் வந்து சரி சரி பண்ற நெறைய கோயிலெல்லாம் இருக்குது. அந்த மாரி கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோயில்ல இருக்க சிலை, கல்லுல சேர்ந்த சிலையோட பவர்னால இல்ல. அந்தந்த கோயில்ல ஒரு ஒரு மகானோ, சித்தரோட ஜீவசமாதி இருக்கிறதுனால தான், அந்த கோயில்ல இந்த அதிசயம் நடக்குது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, திருப்பதி எடுத்துக்கோங்க, திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க, பழனி எடுத்துக்கோங்க. இது மாரி நீங்க எந்த பெரிய கோயில் எடுத்தீங்கன்னா, இருக்கிற எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்கும். அந்த ஜீவசமாதியோட பவர்னால தான், சக்தினால தான் நல்லது நடக்குது. நம்ம பிரார்த்தனை பலிக்குது. அங்க இருக்க கல்லுனால இல்ல. அப்படி இருந்தா, அப்போ அந்த கல்லுல தினைக்கும் பூஜை பண்ற அந்த குருக்கள் இருக்காரு. அங்க இருக்க எல்லாருக்குமே ஜீவசமாதி கிடைக்குமே. என்ன இல்லையே! அவங்களுக்கு எ சாவு தானே போறாங்க. அவங்களுக்கு 10 அடையாளத்துல சாவு தான் அவங்களுக்கும் கிடைக்குது. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜீவசமாதி கிடைக்குமே. ஏன் கிடைக்கல? அப்ப இது வந்து யோசிக்க வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு கடவுள். இப்ப சில ஒரு குரூப் இருக்குது. கடவுள் இருக்குதா? இல்லையான்ட்டு 2 குரூப் இருக்குது. கடவுள் இல்லன்ட்டு நம்ம அவங்கள விட்டுறலாம். கடவுள் இருக்கிறான்னு சொல்றதுக்காக தான் நம்ம நம்ம என்ன பண்ணோம்? கடவுள் நம்ம எங்க தேடணும்? கடவுள். இப்போ நமக்குள்ள தான் இப்போ நமக்குள்ள தான் அந்த கடவுள் இருக்கிறாரு. கடவுள் வந்து அரூபத்துல இருக்கிறாருன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அ நம்ம தெய்வம் சாலை ஆண்டவர்கள் தூளம் தாங்கி வந்து நம்மளுக்கு மேல இரக்கம் பட்டு நம்மளுக்கும் வந்து முக்தி குடுக்கணும்ன்ட்டு வந்து அவர் வேத நூலை இறக்கி நம்மளுக்கு மூல மந்திரம் குடுத்து நம்மளுக்கு எப்படி வணக்க முறை எல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம சொர்க்கத்தை அடையணும்ன்ட்டு நம்மளுக்கு வந்து வழி காமிச்சிருக்கார். நம்ம அதுக்கு கடைபிடிச்சு மூல மந்திர நாக்கூட ஒட்டி கொண்டு அவர் சொல்படி நடந்துக்கணும். சொல்படி நடந்தாதான் அவர் நம்ம அன்புக்கு அவரோட அன்பு நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம் எப்படின்னா, ஒரு நன்மத்திற்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தெய்வத்துக்கிட்ட என்ன கேட்கணும்? என்ன கேட்கக்கூடாது? நம்ம இதுக்கு முன்ன சொல்லிட்டோம். நம்ம வேற எந்த தெய்வத்த நம்ம வணங்கக்கூடாது. அதான் தெய்வம் சொல்லிக்கிறார். "நீ என்னையே நெனி, நம்மே நெனி. நம்ம தவிர வேற யாரும் நினைக்க வேண்டாம்." தெய்வரும் உத்தரவு பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட என்ன வேணும், என்ன வேண்டக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது ஒரு நிகழ்வுல நான் சொல்றேன் நானு. ஒரு வாட்டி தெய்வம் வந்து அனந்தர்லாம் கூடியிருக்கிறாங்க. அப்ப தெய்வம் வந்து சொல்றாங்க, அனந்தர்கிட்ட, "நீங்க உங்களுக்கு என்ன இந்த உலகத்திலும் சரி, அ அ இந்த இந்த உலக வாழ்க்கையும் சரி, அ தெய்வ வாக்கியங்க ஒ ஒ தெய்வம் வந்து தேவலோக வாழ்க்கைக்கும் சரி, உங்களுக்கு என்ன அ தேவையோ, நீங்க கேளுங்கோ, நான் எல்லாம் உங்களுக்கு குடுக்குறேன்ட்டு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்போ எல்லாரும் அனந்தரே வந்து சந்தோஷமா வந்து எல்லாரும் வந்து ஒருத்தரா வரிசையா நின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து மதிசெல்வானந்தருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. அவரு யோசிக்கிறார். இது போய் நம்ம தெய்வத்த போய் இந்த நம்மளுக்கு ஆஸ்துமா பிரச்சனை சரி பண்றதுக்கு நம்ம கேட்கலாமா? வேண்டாமான்னு யோசிக்கிறார். அவரு சங்கடமா இருக்கிறார். அதுக்குள்ள அவருக்கு வந்து அவரு வரிசையில அவருக்கு வந்து டர்ன் வர சொல்லும். அவர் தெய்வம் கேட்கிறாரு, "சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பான்ட்டு." "தெய்வமே எனக்கு வந்து உங்களோட அன்பு தான் வேணும்ன்ட்டு" மதிசெல்வானந்தர் சொல்றாரு. இது பார்த்தோனே தெய்வத்துக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் தெய்வம் வந்து கொஞ்சம் "பாத்திப்பா இவரு என்ன இவரு கேட்டுக்கிறாரு.
ரொம்ப சந்தோஷமான விஷயமா மறுபடியும் கேளுப்பான்னு சொன்னோன்னே மறுபடியும் அவர் சொல்றாரு, "பாத்தியா இவர் வந்து என்னோட அன்பு தான் கேட்கிறாரு." தெய்வக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப தெய்வம் என்ன சொல்றாரு, "நீ ஒண்ணும் செல்ல வேண்டாம். என்னோட அன்பு உனக்கு இருக்கும். நீ ஒரே ஒரு காரியம் தான் பண்ணணும். நீ என்ன பத்தி அ எடுத்து மிச்ச மக்களுக்கு என்ன பத்தி எடுத்து சொல்லுன்னு" சொல்றாரு. இப்ப தெய்வமே, உத்தர தெய்வமே, இனிமேல் இனிமேல் வாழ்நாள் மிச்ச வாழ்நாள் உங்கள பத்தி பேசுறது தான் என்னோட வேலையா இருக்கும்ன்ட்டு அவரு வந்து மதிசெல்வன் வந்து சொல்றாரு. இதுல பார்த்தீங்கன்னா, தெய்வத்துக்குன்னு அவரு வந்து நம்மளுக்கு என்ன ஓணும்? நம்மளுக்கு உலக காரியத்துக்கும் சரி, தேவ வாக்கியக்கும் சரி, என்ன ஓணும் தெய்வத்துக்கு தெரியும். அவரு எப்ப குடுக்கணும், அது நம்மளுக்கு குடுத்துருவாரு. ஸோ நம்மளோட காரியம் என்னவா இருக்கணும்? நம்ம வந்து தெய்வ சொல்படி நடந்து, தெய்வத்துக்கு சரணகதியா ஆகணும். தெய்வத்துக்கு சரணகதியா ஆயி, "தெய்வமே நீ தான் என்ன பார்த்துக்கணும். நல்லது கெட்டதோ எல்லாமே" சரணகதி ஆயிட்டு, நம்ம தெய்வம் சொல்லும்படி நடந்திருந்தா, தெய்வம் அல்லாஹ் நம்மள நல்லபடியா பார்த்துப்பாரு. இந்த நம்பிக்கையோட நம்ம வந்து இருக்கணும். அடுத்து நம்ம தலைப்பு என்னன்னா, நம்ம நல்ல நன்மத்த தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, புலால். புலால் சாப்பிடலாமா? வேண்டாமா? அதாவது நான்வெஜ் சாப்பிடலாமா? வேண்டாமா? இப்ப தெய்வம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஜீவமுக்தி இல்லாம தேகமுக்தியும் குடுக்குறாரு. அது தேகமுக்தி வேணும்னா, நம்ம வந்து புலால் சாப்பிடக்கூடாது. அதாவது புலால் இதுக்கு முன்ன சாப்பிட்டு இருந்தீங்க. ஒரு 5 வருஷமா வந்து சாப்பிடாம இருந்தா தான், அந்த உடம்பு வந்து சுத்தமா ஆகும். அப்பதான் நம்மளுக்கு வந்து நம்ம தெய்வவோட கருணை கிடைக்கும். இப்ப தெய்வமே சொல்லிக்கிறாங்க, யாரு வந்து அ மாமிசம், அது புலால் சாப்பிடுறானோ அவன் மலேச்சன். அவன் என்ன கை தொடாதுன்ட்டு தெய்வம் உத்தரவு பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்க, புலால் இப்ப ஏற்கனவே சாப்பிட்டு இருந்தவங்க, இப்பறம் திடீர்னு நிறுத்துறது. புலால் சாப்பிடாம இருந்தா உடம்பு வீக் ஆயிருமே, எனக்கு பலம் இருக்காதே, நான் செய்யற வேலைக்கு நெறைய நல்ல பலம் வேணும்ன்ட்டு அப்படி ஒரு கருத்து இருக்குது. அப்புறம் அதுக்கு நம்ம வெஜிடேரியன்லயே நெறைய சத்தான பொருள்லாம் இருக்குது. நெறைய மூலிகை இருக்குது. நெறைய அஸ்வகந்த மூலிகை, அஸ்வகந்த சூர்ணம், இப்போ அது மாரி பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம், முந்திரி, இது மாரி நெறைய பொருள் கீரை வகைகள், அப்புறம் நெறைய அப்ப புரத சத்து வேணும்னா நம்ம நெறைய பீன்ஸு, பட்டாணி வகைகள், இது மாரி நெறைய பொருள் நம்ம வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு தேவையான சத்து கிடைக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ யானை இருக்குது, குதிரை இருக்குது. அதெல்லாம் வந்து புல்லு தானே சாப்பிடுது, தவிடு தானே சாப்பிடுது. மாடு பாருங்க, அதுக்கெல்லாம் என்ன வலு இருக்குது? அதெல்லாம் நான்வெஜ் தான். இல்ல அதுவும் வெஜிடேரியன் தான். ஸோ அதுக்கு இவ்வளோ வலு இருக்குன்னு சொல்லுவோம். நம்மளும் வெஜிடேரியனா கரெக்டான நல்ல பொருள் சாப்பிட்டோம்னா, நம்மளுக்கும் தேவையான அ வலு கிடைக்கும். முக்கியமா நம்ம வெஜிடேரியன் என்ன இருக்கணும்னா, நம்ம வந்து பி12 சப்ளிமெண்ட்ட மட்டும் எடுத்தோன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ சாவு. சாவுக்கு வந்து தெய்வச்சாலைக்கு மார்க்கத்துக்கு வந்தவங்க சாவுக்கு போக்கூடாது. இப்ப இது வந்து நெறைய பேருக்கு எப்படி நம்ம போகாம இருக்க முடியும்? நான் தான் சாலைக்கு அந்த மார்க்கத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா, எங்க சம்பந்தி இருக்கிறாங்க, எங்க சொந்த பந்தங்களா இருக்கிறாங்க. இன்னும் அந்த சாலைக்கு வரல. அவங்க இறந்துட்டா நான் எப்படி போகாம இருக்க முடியும்? இங்க நம்ம சாலை மார்க்கத்துக்கு வந்துட்டா 40 நாள் வரைக்கும் நம்ம சாவுக்கு போகக்கூடாது. அப்படி ரொம்ப நெருக்கமான சொந்த பந்தம் இருந்தால், எ 8 நாள் கழிச்சு, அதாவது 9வது நாள் போயி, நம்ப அவங்க வீட்ல தண்ணி கூட குடிக்காம 9 நாள் கழிச்சு நம்ம போயிட்டு வந்துரலாம். இதுதான் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும். அப்படி நம்ம சாவுக்கு போனா 3 வருஷம் நம்மளுக்கு தவபலம் போயிரும். ஸோ ஏன்னா நம்ம அடக்கத்துக்கு போலாம். அடக்கத்துக்கு போனா நம்ம 3 வருஷம் தவபலம் கிடைக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ நெறைய இடத்துல ஆ சாவுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது 40 நாள் கழிச்சு தான் நம்ம முன்ன சொன்ன மாரி 40 நாள் கழிச்சு தான் சாவுக்கு அ சாவு வீட்டுக்கு நம்ம போனோம். இப்ப சில பேரு பார்த்தீங்கன்னா, சாவுக்கு வரமாட்டாங்க. சில பேர் நீங்க கவனிச்சிருந்தா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மாலை போட்டுக்கிறாங்க. அவங்க வீட்ல கல்யாண வீடு. இல்ல அவங்க வந்து அம்மை போட்டுருக்குது. இந்த காரணத்தினால அவங்க வந்து இந்த சாவுக்கு வரல. ஆனா அதெல்லாம் வந்து சமுதாயத்த ஏத்துக்கிறாங்க. ஆனா நம்ம மெய்ச்சாலையில நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, நாங்க 365 நாளும் மாலை போட்டுக்கிறோம். இத நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்?
நம்ம சொந்த பந்தங்களா எல்லாருக்கும் மெய்விச்சாலியத்தோட சட்டதிட்டங்கள் புரிய வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களையும் வந்து மெய்விச்சாலிய பத்தி தெரிஞ்சு புரிய வச்சு, அவங்களும் வந்து சேர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இல்லன்னா, அட்லீஸ்ட் நம்ம வந்து அவங்க நம்மளோட மெய்விச்சாலி சட்டதிட்டம் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லது. அவங்க நல்லா இருக்க சொல்ல யாருன்னா அவங்க உடம்பு முடியாம இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்க சொல்லி நம்ம வந்து அவங்கள போய் பார்த்துட்டு வந்து, நம்ம வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்துட்டா, நம்மளுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ப தலைப்பு என்னன்னா, நம்ம வந்து தெய்வோட ஃபோட்டோவ நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடாது. அதாவது நம்ம தெய்வ படத்த வச்சு, நம்ம வந்து தீபாராதனை பத்தி கற்பூரம் காமிச்சு, மாலைலாம் போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடாது. தெய்வம் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அத வந்து ஒரு வாட்டி அது மாரி தான் தெய்வம் அந்த மாரி கேள்விப்பட்டு எல்லாரும் சாலையில இருக்கவங்க எல்லாரையும் வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து வச்சுட்டு, கொடி மரத்தாண்ட வச்சு எல்லாத்தையும் எரிக்க சொல்ட்டாரு. ஏன்னா இது வந்து மிச்சம் நம்ம கோயில்ல எப்படி நம்ம நம்ம எப்படி சிலைய வணங்குறோமோ, அதே பழக்கம் வந்து ஃபோட்டோல வச்சு நாளைக்கு சிலையும் வச்சுருவாங்க. இந்த அந்த தெய்வத்துக்கு வந்து அந்த அது மாரி ஆயிறக்கூடாதுன்னுக்காக, தெய்வம் வந்து இந்த ஃபோட்டோலாம் வச்சு நம்ம வணங்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து வணங்க வேண்டியது நம்ம தெய்வ சொல்படி, நம்ம தெய்வம் சொன்ன மூல மந்திரம், தெய்வத்தோட குடுத்த வேத நூல அது படிக்கணும். அதுதான் நம்ம வணங்கணும். அது தெய்வ சொல்படி நடந்து நம்ம வணக்கத்துல நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும். அப்படி பண்ணா தான் நம்ம தெய்வத்தோட நம்ப அன்பு அன்பு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நெறைய பேர் நெனைக்கிறேன், நம்ம சாலைக்கு அப்பப்போ போணுமா? இல்ல திருவிழாக்கெல்லாம் போணுமா? கொடிக்கெல்லாம் போணுமா? இல்ல நம்ம வந்து வேத நூலே வாங்கிட்டு அத வீட்லயே உட்காந்து படிச்சா போதுமா? ன்ட்டு சில கருத்து இருக்குது. நான் சொல்றது என்னன்னா, சாலைக்கு உங்களுக்கு எப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, திருவிழா நேரத்திலயோ, இல்ல எப்பப்போ உங்களுக்கு லீவ் கிடைக்குதோ, கொடிக்கோ, திருவிழாக்கோ, அப்பப்போ நம்ம வந்து எவ்வளோ நாளுக்கு முடியுமோ சாலைக்கு போயிட்டு வந்துட்டோம்னா, நம்மளுக்கு அந்த வணக்க முறையில வணக்கத்துல நம்ம கலந்துக்கணும். இது நம்மளுக்கு நெறைய நம்மளுக்கு கொஞ்சம் தகவலும் நம்மளுக்கு கூடும். நம்மள வந்து சாலையில டச்லயே இருப்போம், தொடர்புலயே இருக்கும். ஸோ, அதனால சாலைக்கு போணும் எல்லாரும் நன்மத்தருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு சந்தேகம் இருக்குன்னா, நம்ம வேத நூலு வந்து வாங்கலாமா? வாங்கக்கூடாது சில நன்மத்தருக்கு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக இந்த மார்க்கத்துல நீங்க வந்துட்டீங்க, இந்த மெய் புடிச்சிடுச்சு. நான் இந்த மார்க்கத்துல நான் வந்து தொடர்ந்து இருப்பேன். அந்த ஒரு உங்களுக்கு ஒரு சத்தியம் சத்திய வாக்கியம் குடுத்துட்டீங்களா, அப்போ நீங்க வந்து வேத நூல் வாங்கலாம். அப்ப அந்த வேத நூல் வாங்குனா என்ன சில நம்ம வந்து சட்டதிட்டம் என்னன்னா, நம்மள வந்து இப்போ பெண்கள் பீரியட்ஸ் அந்த சில நாட்கள் வந்து வேத நூல் தொடக்கூடாது. அதே நேரத்துல நம்ம வேத நூல் வாங்கிட்டோமா, அத வந்து முறைப்படியா அத வந்து நம்ம என்ன சிக்கு பலகையில தான் வச்சு படிக்கணும். அது வந்து நம்ம வந்து பெட்லயோ, இல்ல தரையிலயோ வச்சு படிக்கலாம் கூடாது. சிக்குல சிக்கு பலகை வடிச்சு ஒழுங்கா நல்லா பாய் போட்டு உட்காந்து முறைப்படியா வந்து படிக்கணும். அதே நேரத்துல இப்போ வந்து யாருன்னா அ பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா, அவங்க வீட்ல வந்து அப்போதான் குழந்தை பொறந்திருக்குதுன்னா, ஒரு 40 நாள் வந்து வீடு தீட்டு. அந்த நேரத்துல நம்ம வந்து வேத நூல் தொடக்கூடாது. ஸோ இதெல்லாம் சில விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம வேத நூல எப்போ யு தொடணும், தொடக்கூடாது. அது அதே போல இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ உபதேசம் இப்போ தெய்வம் வந்து ரூபத்துல இல்ல. இப்ப எங்களுக்கு உபதேசம் கிடைக்கல. உபதேசம் கிடைக்கலன்னா, நம்மளுக்கெல்லாம் முக்தி கிடைக்குமா? நம்மள வந்து சொர்க்கபோய் வாழ்க்கைக்கு நம்ம தகுதி ஆவோமான்ட்டு ஒரு சந்தேகம் இது. தெய்வமே சொல்லிக்கிறாங்க. உபதேசம் வந்து வாங்குனவங்க நெறைய பேர் நரகத்துல இருக்கிறாங்க. உபதேசம் யார் வாங்கிறோம் அவங்களுக்கு தான் வந்து சொர்க்கபோதி வாழ்க்கை கிடைக்கும்ன்ட்டு இல்ல. உபதேசம் வந்து நம்ம வந்து எதுக்காகன்னா, உங்களுக்கு தெய்வத்த பத்தி தெய்வோட வலிமை தெரியணும். அதே மாரி அ வேத நூல் நல்லா புரிந்து வழங்குறதுக்காக தான் உபதேசம்ன்ட்டு தெய்வம் உத்தரவு பண்ணிக்கிறாங்க. அதே மாரி சில பேரு சில குடும்பத்தில அ சில ஜென்ட்ஸ் மட்டும் வந்து ஆண்களுக்கு மட்டும் நம்ம மெய் மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா வீட்ல சில அவங்களுக்கு ஃபேமிலி மிச்ச பேரெல்லாம் மெய்வி சாலைக்கு இன்னும் வரல.
அது மாதிரி இருக்கவங்க எப்படி வந்து மேய்வு சாலையில தொடர்ந்து இருக்கணும். அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சபைக்கு தொடர்ந்து போங்க. தொடர்ந்து போய் வந்து அங்க உங்க குடும்பஸ்தாருக்கும் வந்து கூட்டின்னு போங்க. கூட்டின்னு போய் அங்க மேய்வு சாலைக்கு அங்க இருக்க முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பரிச்சயம் ஆயிருங்க. பரிச்சயம் ஆயிட்டு நீங்க வந்து முக்கியமா பண்ண வேண்டியது, மெய்வி மார்க்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா, நாளைக்கு அடக்கம்னு ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து இந்த சபையில இருக்க மக்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுக்கு முன்ன நீங்க வந்து அடக்க ஸ்தலம், நீங்க வந்து மேய்வுச்சாலையிலே இப்ப நன்மத்திற்கு குடுக்குறாங்க. அத வாங்கி வச்சுட்டு நல்லது. இதுதான் சில முக்கியமான விஷயம் உங்களுக்கு ந ந நன்மத்திற்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மீண்டும் நான் அடுத்த முக்தி பொறையில இன்னொரு தலைப்பில பேசுறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.